ஹாய் ஹலோ நண்பா நண்பி, நான் உங்கள் டாக்ஸி ராஜா. இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனோட குட்டி vlog. எனக்கு பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி கோயிலுக்கு 2 days ட்ரிப் புக் ஆகிருந்துச்சு. கஸ்டமரை கூப்பிட்டு நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 2-3 கோயில் பார்க்கணுன்னாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே ஒரு கோயில் பார்த்தோம். கோயில் பேர் பார்த்திங்கன்னா மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில். கோயில் நல்லா அழகாக ரம்மியமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மலை கோயில். ஆக்சுவலாக நம்ம மருதமலையோட ஒரு மினி மருதமலை, குட்டி மருதமலைன்னு சொல்லலாம். போகிற வழியில் போகர்கள் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா 6 முகம் கொண்ட முருகர் அழகாக மயில் மேலே உட்காண்ட்ருக்க மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கீழே விநாயகர் கோயில் இருக்குது. மலை ஏறுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் கோயில் கும்பிட்டு அப்படியே மலை ஏறுவாங்க. படிக்கட்டுகள் கம்மி தான், பார்த்திங்கன்னா ஒரு 200 படிக்கட்டுகளுக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்படியே மேலே ஏறி போகும்போது இது புதுசாக இந்த கோயிலில் நான் பார்த்தேன் முதல் முறையாக. சிவன், பார்வதி, நந்தி, 6 கார்த்திகை பெண்கள் முருகரோடு இருக்கிற மாதிரி நான் இந்த சிலையை இந்த கோயிலில் தான் முதல் முறையாக பார்க்குறேன். நீங்கள் யாராவது வேறு பக்கம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு இதுதான் புதுசு. ஃபஸ்ட் டைம் பார்த்தா நல்லா அழகாக இருந்துச்சு, கார்த்திகை பெண்களோட முருகர் இருக்கிற மாதிரி. அது முடிஞ்சு அப்படியே படிக்கட்டு மேலே ஏறி போனேன். கொஞ்சம் தூரம் போனோன்னே கோயிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சிவன், முருகர், பார்வதி, விநாயகர் எல்லாம் குடும்பமாக இருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு கைலாசத்தில். அதுக்கப்புறம் ஒரு வழியாக முருகரை பார்த்துட்டேன். முருகர் பாருங்கள் அப்படியே அழகான அலங்காரத்தில் இருக்கார். காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7:30 மணிக்கு போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த டைமாக என்னென்னு தெரில. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஓதுவார்களை வச்சு காலையில் முருகருக்கு பாராயணம் பாடிட்டு இருந்தாங்க. அது சிறப்பாக இருந்துச்சு பார்க்க. உள்ள பூஜை, வெளியில் ஓதுவார்கள் பாராயணம் பாடிட்டு இருந்தது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்து முடிச்சுட்டு அழகாக கோயிலை ஒரு சுற்றணும். சுற்றிட்டு இருக்கும்போது ஐயர் என்ன சொன்னார்னா, இந்த கோயில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க. கோயிலேருந்து இறங்கி இல்லை நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு 350 மீட்டர் போனீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு முருகர் 45 அடி உயரத்தில் வச்சுருக்காங்கன்னாங்க. கீழே போய் பார்த்தா அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்தார். அப்படியே அவரை பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் இருந்தேன். உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கோயிலோட அட்ரஸ் சென்ட் பண்ணி தரோம்.